சோசியல் மீடியா ஃபுல்லாவே பயங்கர வைரலா போய்க்கிட்டு இருக்கக்கூடிய விஷயம் அப்படின்னா, அது சங்கீதா விஜய் இவங்கள பத்தின ஒரு விஷயம் தான். சமீபத்தில சங்கீதா அவர்கள் டிவோர்ஸ் கேஸ வாபஸ் வாங்கியிருந்தாங்க. அத தொடர்ந்து சோசியல் மீடியால அவங்கள பத்தி நெறைய விஷயங்கள் வெளியாகி வந்த வண்ணம் இருக்கு. மேலும் அவங்க வரப்போற ஆகஸ்ட் 25ஆம் தேதி அவங்களோட 27ஆம் ஆண்டு கல்யாண நாள் இருக்கு இல்லையா? அதுக்கு இந்தியா வரப்போறாங்க அப்படின்னும், அதற்கான ஏற்பாடுகள் எல்லாமே இப்போ போய்க்கிட்டு இருக்கு அப்படிங்கிற தகவல் தான் கிடைச்சிருக்கு. அண்ட் இதற்கிடையில ஒரு சுவாரஸ்யமான தகவலுமே வெளியாகியிருக்கு. என்ன அப்படின்னா, அவங்க இந்தியா வரப்போறது வந்து முக்கியமா அவங்களோட கல்யாண நாளுக்கு தான். அண்ட் அந்த ஒரு கல்யாண நாள அவங்களோட க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸ் அது மட்டும் இல்லாம ஃபேமிலில முக்கியமான நபர்கள்லாம் வச்சு சின்னதா ஒரு பார்ட்டி மாரி ஃபங்ஷன் நடத்த போறாங்களாமா. இந்த ஒரு ஃபங்ஷனுக்கு விஜய் சார் வந்து அவங்களோட க்ளோஸ்ட் சர்க்கிள் எல்லாத்தையுமே இன்வைட் பண்ணியிருக்காரு. குறிப்பா சொல்லணும் அப்படின்னா, அவருடைய ஃப்ரெண்ட்ஸ், அவருடைய ரிலேட்டிவ்ஸ் அது மட்டும் இல்லாம சங்கீதா அவர்களோட ஃப்ரெண்ட்ஸ், அவங்களோட ரிலேட்டிவ்ஸ் அப்படின்னு இது மாரி ரொம்ப முக்கியமான நபர்கள் எல்லாத்துக்குமே அழைப்பு விடுத்திருக்காரு. அதுல முக்கியமான ஒரு நபரா த்ரிஷா மற்றும் அவங்களோட அம்மா, அவங்களோட பேருமே ஆட் ஆகியிருக்காமா. அண்ட் இத சொன்னது வந்து முக்கியமா விஜய் சாரோட அம்மா தான் அப்படிங்கிறது தெரிய வந்திருக்கு. விஜயும் சரி, த்ரிஷாவும் சரி நல்ல நண்பர்கள். பட் சோசியல் மீடியால தான் வேற மாரி வந்து போர்ட்ரே பண்ணிட்டு இருக்காங்க. மத்தவங்க அப்படி சொல்றதுனால பல வருட நட்ப நீ வந்து அப்படி தப்பா பேசக்கூடாது, உதாசீனப்படுத்தக்கூடாது. நீ அவங்களுக்குமே அழைப்பு விடு. கண்டிப்பா இதனால சங்கீதா வந்து ரொம்பவே சந்தோஷம் தான் படுவாங்க அப்படிங்கிற மாரி வந்து சொல்லியிருந்திருக்காங்க. அண்ட் இந்த ஒரு காரணத்தினால விஜய் அவர்களுமே த்ரிஷாக்கு அழைப்பு விடுத்திருக்காங்களாமா. வரப்போற ஆகஸ்ட் 25 அவங்களோட 27ஆம் ஆண்டு கல்யாண தினம் இருக்கு இல்லையா? அண்ட் அந்த ஒரு நாளுக்கு சங்கீதா அவர்கள வரவேற்க போற முக்கியமான நபரே த்ரிஷா அவர்கள் தான் அப்படிங்கிறது தான் தெரிய வந்திருக்கு. அண்ட் இந்த ஒரு விஷயத்தின் மூலியமாக அவங்க நம்மளோட பல வருட நண்பர்கள் மட்டும் தான், வேற எந்த ஒரு விஷயமும் கிடையாது அப்படிங்கிறத சொன்ன மாரியும் ஆச்சு. அதே நேரம் விஜய் சாரும் சங்கீதா மேமும் சேர்ந்திருக்காங்க அப்படின்னு சொன்னதும் ஆச்சு. ஒரே கல்ல 2 மாங்கா அப்படிங்கிற மாரி அவங்களோட ஃபேமிலி மெம்பர்ஸ் வந்து யோசிச்சிருக்காங்களாமா. ஒருவேளை இவங்க 3 பேரும் சேர்ந்திருக்க மாதிரியான ஃபோட்டோ வந்துச்சு அப்படின்னா, அந்த நபர் இவங்க இல்ல அப்படிங்கிறத நம்ம வந்து நல்லாவே பார்த்துக்க முடியும், தெரிஞ்சுக்க முடியும். ஸோ அதற்கான ஏற்பாடுகள் தான் இப்போ போய்க்கிட்டு இருக்கு அப்படிங்கிற மாரி சொல்றாங்க. இது நடக்க வாய்ப்பு இருக்கா அப்படின்னு கேட்டீங்கன்னா டவுட் தான். பட் இத பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல ஷேர் பண்ணுங்க. இது ஒரு புறம் இருக்க, பிரபல இயக்குனரும் நடிகருமான சசிகுமார் அவர்கள் ரீசெண்டா ஒரு இன்டர்வியூல சுப்பிரமணியபுரம் பாகம் 2 வருமா அப்படிங்கிற கேள்விக்கு ரொம்பவே ஸ்ட்ரைட் ஃபார்வர்டா ஒரு ஆன்சர் கொடுத்திருந்தாரு. அதுல முதலாகவே அவர் என்ன சொல்லிட்டாரு அப்படின்னா, கோடி ரூபா கொடுத்தாலும் சில விஷயங்கள் செய்ய மாட்டாங்க. அதுல ஒண்ணுதான் சுப்பிரமணியபுரம் படத்தோட 2வது பாகம். சொல்லப்போனா அந்த படத்தோட முதல் பாகத்திலேயே நான் என்ன சொல்லணும்னு நினைச்சேனோ அதை சொல்லிட்டேன். கதை நிறைவடைஞ்சிருச்சு. அதை மறுபடியும் டச் பண்ணணும் அப்படிங்கிற அவசியமே கிடையாது. அந்த படம் வந்து எல்லா விதமான விஷயங்களையுமே பேசும். அன்பு, பாசம், காதல், துரோகம், நட்பு அப்படின்னு எல்லாத்தையுமே பேசும். அப்படிப்பட்ட ஒரு கிளாசிக் படத்தை நம்ம மறுபடியும் எடுத்து மிஸ்டேக் பண்ணிடக்கூடாது. நானே நினைச்சாலும் இதுக்கப்புறம் அந்த மாதிரி ஒரு படம் எடுக்க முடியுமா அப்படிங்கிறது தெரியல. ஏன்னா முதல்ல வந்து நம்ம ஆத்மார்த்தமா எடுப்போம். இப்போ அந்த வெற்றியை நிறைவு செய்யறதுக்காக இன்னொரு படம் எடுக்கணும் அப்படின்னு எடுப்போம். அதனால இதுக்கப்புறம் கண்டிப்பா சுப்பிரமணியபுரம் பாகம் 2 வரதுக்கு வாய்ப்பே இல்லை அப்படிங்கிறத ரொம்பவே ஸ்ட்ரைட் ஃபார்வர்டா சசிகுமார் அவர்கள் சொல்லியிருந்தாங்க. இதை கேட்டு ரசிகர்கள் உண்மையிலுமே சந்தோஷம் தான் பட்டிருக்காங்க. ஏன்னா பார்ட் டூ கர்ஸ் நம்மளோட தமிழ்நாட்டில் தமிழ் இண்டஸ்ட்ரியை தொடர்ந்துட்டு இருக்கிறது நமக்கு தெரியும். அதனால ரசிகர்கள் இதை பார்த்து சந்தோஷம் அடைஞ்சிருக்காங்க. இது வரைக்கும் கனெக்டிங் டிவிக்கு சப்ஸ்கிரைப் பண்ணனா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. உடனடி அப்டேட்ஸ் பெறுவதற்கு நோட்டிஃபிகேஷன் பெல்லையும் கிளிக் பண்ணிக்கங்க.